ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடி மீடியா. நம்ம இன்றைக்கி ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இல்லாட்டி நெய் விட்டு ரவையை கொஞ்சம் வறுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வறுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுருங்க. நான் கருவேப்பிலை இல்லாதனால போடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனிஷ் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுருங்க. பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் கேரட் பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் கேரட் ஆட் பண்ணிவிட்டு தென் பீன்ஸ் வந்துச்சுன்னா பீன்ஸும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தனால ஈஸியாக பாயில் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு காய்கறி நல்லா பாயில் ஆகணும் அப்படின்றதுக்காக 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் அளவு டம்ளரில் ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி ஆட் பண்ணிடுங்க. காய்கறிலாம் நல்லா வெந்துடும். உப்புமாவும் நமக்கு ரெடி ஆயிரும். ரவா கிச்சடியும் ரெடி ஆயிரும். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவில் எப்படின்னு. லாஸ்ட்டாக இறக்கும் போது நெய் போட்டு சுற்றி இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும்.